ஹாய், ஐம் பாரத் ஃப்ரம் டிஜி ப்ளஸ். உங்கள் பிஸ்னஸ்க்கு எதுக்காக வெப்சைட் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு 7 ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட் வந்து பேங்க் லோன்ஸ். நீங்கள் வந்து உங்களோட கம்பெனிக்காக ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்குறீங்கன்னா, பேங்க் வந்து கண்டிப்பாக உங்களோட வெப்சைட் அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் உங்கள் பிஸ்னஸ் பற்றி என்ன கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க. அதுலேயுமே உங்களோட கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் யார், உங்கள் கீ பீப்புள் இந்த டீம் யார், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸோட பேங்க்ஸ் வந்து க்ராஸ் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளைண்ட் வெரிஃபிகேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பெரிய கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் உங்களை பற்றி வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணுறப்போ உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் உங்களை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அது அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது ரெக்ரூட்மெண்ட். அதை உங்களுக்கு நீங்கள் டீமுக்கு உங்களுக்கு ஆள் எடுக்கணும் அப்படின்றப்போ உங்கள் கம்பெனி வெப்சைட்லேயே உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை போஸ்ட் பண்ணலாம். என்னென்ன ஜாபுக்கு ஆள் வேணும் அந்த மாதிரி. அப்போது உங்களுக்கு வெப்சைட்லேருந்தே நிறைய நல்ல கேண்டிடேட்ஸோட என்கொயரிஸ் வரும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் டெண்டர்ஸ். இப்போது கவர்மெண்ட்டில் நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்டோ டெண்டரோ நீங்கள் கோட் பண்ணுறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட வெப்சைட் கேட்பாங்க. அண்ட் உங்கள் வெப்சைட்டையும் வந்து செக் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம வெப்சைட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி அடுத்து 5th பாயிண்ட் வந்து மீடியா அண்ட் அவார்ட்ஸ். இப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு மீடியாவில் ஒரு அப்பியரன்ஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு அவார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அவார்ட் கமிட்டி வந்து உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த அவார்டுக்கு நீங்கள் உங்களை பற்றி சொல்லியிருக்க விஷயம்லாம் உண்மைதானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டர்கிட்ட ஏதோ ஒரு ப்ரப்போசல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்டர் வந்து கண்டிப்பாக உங்களை பற்றி டியூ டிலிஜென்ஸ் பண்ணுவாங்க. அப்போது அதில் உங்கள் வெப்சைட்டை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த ஒரு ரீசன் இருக்குது. அண்ட் லாஸ்ட்லி 7th வந்து கஸ்டமர் சப்போர்ட். இப்போது உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து இன்கேஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, உங்கள் நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்களோ இல்லை எனி ரீசன்னா, அப்போ வந்து உங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஒரு கூகுளில் போய்ட்டு இந்த கம்பெனியோட நேமை மட்டும் போட்டால் போதும், உங்களோட வெப்சைட் வந்துடும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்னும் வேறு ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்காட்டும் இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் வேணுமா இருக்கட்டும், உங்கள் வெப்சைட் மூலியமே காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இத்தனை பர்பஸ்க்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப வெப்சைட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.